Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எம்டி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு பார்ட் 1 மாதிரி ஆல்ரெடி 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோமே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே வரிசையில் நம்ம இப்போ அதோட பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு 5-6 மந்த்ஸாக யூஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்லேயும் அப்பவும் வைரலாக போயிட்டு இருந்த இந்த சன்ஸ்க்ரூப் formulated. அப்பையும் இப்பையும் வைரலா போயிட்டு இருக்க இந்த சன்ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன். இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி வெயிட் ஐ வில் ஷோ யூ. கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்து நீங்க ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு மாதிரி பேட்சியாவோ இல்லை ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸுமே வந்து நான் ரொம்ப ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். அந்த ஹால் வீடியோ கூட இப்போ வந்து லிங்க்ல கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் போடுவாங்க. தே ஹேவ் செவரல் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சன்ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ஜெல், இந்த மாதிரி நிறைய சன்ஸ்கிரீன் இருக்கு. இது வந்து நான் பாடிக்கும் யூஸ் பண்ணேன், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இது ஒரு மாதிரி லிக்விடா இருக்கு இல்லையா, இதோட அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் I'll show you. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கர்ட் பிளஸ் அந்த லஸ்ஸி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்ப்ரேயர்ல வந்துட்டு ஒட்டிக்குது. இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் இதோட டிராபேக். மற்றபடி சன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் ஐ ஆல்சோ ஐயிங் அந்த விஷ் கேர் பாடி லோஷன் இருக்கு இல்லையா, சன்ஸ்கிரீன் பாடி லோஷன், அதுதான் நெக்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் பிடிக்காது, ஸ்டிக்கியாக இருக்கிறது பிடிக்காது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாஃபில். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இதில் இருக்க எல்லாமே செட்டாஃபிலோட பிராண்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் இப்போ சொல்ல போகிற ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஃபேஸ் அண்ட் பாடி. இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இட் காஸ்ட் மீ அரௌண்ட் லைக் 485 சம்திங். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், நானும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த மாய்ஸ்சரைசரில். மற்றபடி இட்ஸ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் கிரீஸின்னு போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட பிரைட்ஸுக்கு கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ, ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்போ ஆஃப் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பூ. நீங்கள் வந்து என்னோட பழைய ஹால் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இது பபிள் ஃபார்மோட ரோஸ்மெரி ப்ளஸ் செமோமைல் நரிஷிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வித் முர்முர் பட்டர் அண்ட் ஓட் ப்ரோட்டீன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பேக்கேஜிங் இஸ் நைஸ், எவ்ரி திங் இஸ் நைஸ். பட் ப்ராடக்ட் வைஸ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். இந்த ஷாம்பு வந்து ஒரு மாதிரி லேதர் ஆகாத மாதிரி, லைக் ஒரு மாதிரி நுர வந்தால் தானே நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு பர்டிகுலர்லி வந்து அந்த லேதர் இல்லை அப்படிங்கிறதுனால ஷாம்பு யூஸ் பண்ணுற ஒரு மூட் இல்லாமல் இருந்தது. ஒரு மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் அன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். லைக் ஒரு மாதிரி நல்லா லேதரியாக குளிச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, அந்த குளிச்ச ஃபீல், அந்த ஹேர் வாஷ் பண்ண ஃபீல் வந்து எனக்கு இந்த ஷாம்பூல கிடைக்கலன்னு நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன், வெரி நைஸ். ஒரு மாதிரி நல்ல ஸ்மூத்னிங்கான ஒரு ஹேர் கொடுக்குது. ஸோ இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பட் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து அந்த ஃபீல் லேதரிங் ஃபீல் இல்லாமல் எனக்கு ஷாம்பூ இருக்கணும், ரொம்ப கெமிக்கலாக இல்லாமல் எனக்கு வந்து மைல்டாக இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி யூஸ் திஸ். நீங்கள் வந்து ஒரு மாதிரி நான் வந்து இப்போ ஓலாப்ளெக்ஸ் பாண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அப்போ நான் கண்டிப்பாக இந்த 2 யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மைல்ட் ஷாம்பு தான் நான் போடுவேன். ஹேர் ஆயில் அதிகமாக போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து ஹேர் ஆயில் பண்ணுவேன். ரொம்ப டீப் ஆயிலிங் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஷாம்பு வந்து நுரைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஒன்ட் ரீபர்ச்சேஸ் திஸ் ஒன். பட் ரியலி ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். இன் அ வே லைக் ஒரு மாதிரி மைல்ட் ஷாம்பு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இது காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1100 கிட்ட ஆஃபர் போகுமே. ஸோ நீங்கள் டபுள் டைம் திங்க் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ஹெல்ப்ஸோட ஆனியன் வேரியண்ட்ல இருக்கிற கேஸ்டர் ப்ளஸ் பிளாக் ஆனியன் சீட் கண்டிஷனர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. பட் ஸ்டில்
ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். பட் இது கூட அந்த ஒரு ஜாஸ்மின் லில்லி சம்திங் கண்டிஷனர் வந்து நான் அந்த எம்டி ரிவ்யூ கொடுத்துருப்பேன் இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணா இது எனக்கு ஓகே இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் கண்டிஷனர். நீங்க மார்க்கெட்ல பல கண்டிஷனர்ஸ்க்கு பதிலாக இது சூப்பராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். இஃப் ஐ டிடன்ட் காட் தட் ஜாஸ்மின் லில்லி ஒன் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஹெட்ஸ்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்ல தான் சில குளறுபடிகள் நடக்கும். பட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா another hair mask from Just Heads. Shiro Lip Balm hair and scalp treatment mask with amla and some ingredients கொடுத்திருக்காங்க. One of the holy grail product for my hair. It's a very very good product. ரொம்பவே சூப்பரா உங்களோட ஹேரை ஸ்மூத்னிங்கா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹெவன்லி ஸ்மெல்லோட வந்து இது வச்சுக்கும். ரொம்ப வாட்டரியா இருக்கும் இதோட டெக்ஸ்சர். ஐ பீன் யூசிங் இட் ஃபார் 5-6 மந்த்க்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். பேக்கேஜிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ஒரு மாதிரி ஃபைபரில் வரும் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜிங். நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். மை ஃபேவரட் ப்ராடக்ட் இது. யா, அக்வாலென்ஸோட கம்ஃபர்ட் சொல்யூஷன் ஃபார் லென்ஸ். நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லென்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, பட் அது வந்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ரீயூசபிள் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை வச்சு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த இரிட்டேஷனோ இல்லை வந்து அந்த ட்ரைனஸோ உங்களோட ஐஸில் வந்து இருக்காது. அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஐஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ பீன் யூசிங் இட் ஃபார் மை பிரைட்ஸ். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஐ பீன் யூசிங் இட் கண்டினியூஸ்லி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். டெஃபினெட்லி ரீபர்ச்சேசிங் இட். ஆல்ரெடி ஒரு பெரிய டப்பா வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து அவங்களோட ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒரு பென்சில்னு சொல்லலாமா, ஐ திங்க் அப்படிதான், ஐப்ரோக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிக் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர் broken it. But it's one of the best product for eyebrow in a budget. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்ரோஸோட ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க இன் ப்ரௌன் கலர். தே ஹேவ் 2-3 கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோக்கு ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இல்லை ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வேணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 150-200 ரேஞ்சில் தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக டெஃபினெட்லி பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் ஐலைனர் தான். இது ஒரு பென் லைனர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது இப்படி ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப பழசாயிடுச்சு. ஓப்பன் ஆகுமா? யா, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன். இன்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒரு பவுச்சில் வந்து அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிட் மாதிரி. அதில் வந்து நான் இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் காஸ்ட் மீ அரௌண்ட் 150-160 நினைக்கிறேன். தெரில, ப்ராப்பராக எனக்கு தெரில. கண்டிப்பாக லிங்க் வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் கொடுக்குறேன். நான் போடுறேன்னு சொல்லுவேன், பட் போட மாட்டேன். அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐலைனர் பென். ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த Forever 52 லேஷ் க்ளூ, அதோட ரிவ்யூவாக வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 years கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்காதனாலேயோ என்னவோ இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிடுச்சு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கும். ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகுறதோ இல்லை வந்து 2-3 டைம் அப்ளை பண்ணாதான் ஸ்டிக் ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 600 rupees. ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹை எண்ட் போகலாம். இல்லை நான் வந்து ரொம்ப நீட்டாக வந்து என்னோட மேக்கப் லுக் இருக்கணும், எனக்கு வந்து ஸ்மஜ்ஜியாவோ இல்லை வந்துட்டு நிறையா ரொம்ப ஒரு வேலை கொடுக்குற மாதிரியே இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட் காஸ்ட் அரௌண்ட் 600 rupees as I said before. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பண்ணுவேன். பட் இந்த கண்டிஷன் இது பிளாக்ல வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் பேக்கோட பிளாக் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஆல்சோ a very good ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மோட பாடி ஆயில் வெனிலா வைப்ஸ், இந்த ஃப்ளேவர் வெனிலா வைப்ஸ். ப்ளம்ல எக்கச்சக்கமாக ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 8-10 ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரீ வந்துட்டே இருக்கும். அது எப்படி அவங்களுக்குன்னு தெரில. பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ப்ராடக்ட் இஃப் யூ லவ் ஆயில்ஸ் ஃபார் யுவர் பாடி. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, ரொம்ப வந்து ஃப்ளேக்கி ஸ்கின்னாக இருக்கீங்க, எனக்கு வந்து ஆயில் போட்டுக்க பிடிக்கும், ஒரு மாதிரி மாய்ஸ்சரைஸ்டாக ப்ளம்பியாக ஒரு ஸ்கின் வச்சுக்க பிடிக்கும்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து 150 rupees போட்டிருக்கு. இஃப் யூ ஹேவ் சீன் மை
ஸ்மிட்டன் வீடியோவில் அதில் வந்துட்டு நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட், பட் ஐ ஒன்ட் ரீபர்ச்சேஸ் பிகாஸ் எனக்கு ஆயிலை விட லோஷன் வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோஷன் Plum Body Living Cream Lotion Smoothie Driving Me Cherry அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவரில் மை ஃபேவரட் ப்ராடக்ட். இது நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஆயிலை விட லோஷன் பிடிக்கும்னு, இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு பர்ச்சேஸ் திஸ் டெஃபினெட்லி ஐ வில் பை. பிகாஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் எங்கப்பா அது டெர்மாகோல, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட் பிளேன்னு நினைக்கிறேன், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பாடி லோஷன்ஸ் அப்படியே பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். வின்டருக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஹெவன்லியாக ஸ்மெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இஃப் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் இஃப் யூ லவ் லைக் ஒரு மாதிரி ஹெவன்லி ஸ்மெல் வர பாடி லோஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வந்து ப்ளம்ல இருந்து Illuminance Plum Illuminance 24 hours hydrating with vitamin E deep moisturizing cream. It's one of the best moisturizing cream for dry skin people. I also been using it like ஒரு 1 month கிட்ட நான் யூஸ் பண்ணியிருப்பேன். விட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நான் என்னோட கோ டு மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா இமோலினா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், விட்டு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் அ ட்ரை ஸ்கின் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் லைக் சின்ன டப்பாஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மிட்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை லைக் ஒரு மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இஃப் இட் ஃபிட்ஸ் யோர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், திஸ் இஸ் மை எவர் ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் Plum. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு சிம்பிளி சப்பிள் கிளென்சிங் பாம். நீங்கள் அப்படியே மேக்கப்பை வந்து மெல்ட் பண்ணும், அவ்வளோ ஈஸியாக உங்களோட மேக்கப் வந்து டேக் ஆஃப் ஆகும். இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டப்பா தான், பட் ஐ வேஸ்டட் திஸ் ப்ராடக்ட் ஸோ மச். இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஐ திங்க் இது என்னோட ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீடு வந்து சேஞ்ச் பண்ணதுலேயே இது எங்கேயும் மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் யூஸ் பண்ண முடியல. பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ கிளென்சிங் பாம் ஆஸ் வெல் அஸ் கிட்ஸுக்கும் நான் யூஸ் பண்ணணும். லைக் கிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து இது பண்ணிப்பாங்க, இல்லை அவங்களுக்கே நம்ம குழந்தைங்களுக்கு மேக்கப் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு டபுள் கிளென்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன். உங்களுக்குமே இது சூப்பராக ஒர்க் ஆகும். இட்ஸ் மெல்ட் லைக் அ ஜெல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக ஐ வில் ரீபர்ச்சேஸ் திஸ் ஒன். 10 out of 10. இது பார்த்தீங்கன்னா இந்த Forever 52லேருந்து இந்த லிப்ஸ்டிக் க்ரையான் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, பட் இன்னும் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் கலர் ஃபார் ப்ரௌன் ஸ்கின். ஒரு மாதிரி நியூட் ஆரஞ்சு கலரில் வர மாதிரி இருக்கும். இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதான் பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் வந்து கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட். இது கொஞ்சம் ப்ரைஸி தான், லைக் ஒரு 400 கிட்ட வரும். பட் இதோட டெக்ஸ்சர், இதோட வந்து லாங் லாஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனரோட நிலமையே ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இட்ஸ் ஃப்ரம் சாம்பர் ஸ்பெக்டக்கிள் லைனா. இது வந்து ஸ்மிட்டனில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ நான் வந்து வாங்கியிருந்தேன். பர்ச்சேஸ் மீன்ஸ் ஒரு 250க்கு உங்களுக்கு 5-6 ப்ராடக்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்கின ஒரு 2 monthsலேயே இந்த கேப் வந்து நான் உடச்சிட்டேன். பட் இட்ஸ் அ வெரி குட் லைனா. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் இட் வில் கிவ் யூ அ வெரி நைஸ் கிளைடிங், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதோட டிப்புமே வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட், பட் ஐ ஒன்ட் ரீபர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஃபேயோட ஐப்ரோ டச்சப் ஃபேஷியல் ரேசர். இது வந்து நான் எனக்குமே யூஸ் பண்ணுவேன், என்னோட கிளைண்ட்ஸ்க்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஐ பாட் இட் ஃப்ரம் சான்ஃபே. இதோட ரிவ்யூ நான் ஏன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக தான். ஸோ இந்த ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நான் நிறைய பேர் பார்க்குறேன் ஒரு மாதிரி ஷேவிங் ரேசர்லாம் வச்சுட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறத யூடியூப் சஜஷனில் நிறைய பார்க்குறேன். பிளேட்லலாம் கூட பண்ணுறாங்க. பட் யூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன். இட்ஸ் காஸ்ட் வெரி வெரி லெஸ். இதோட சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. பட் இன் நைக்கா யூ ஆல்வேஸ் கெட் திஸ் இன் ஆஃபர். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பிளேட்லையோ இல்லை இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு பயமாக இருக்குன்னா always you can use this. It comes with 3 razors for 150 rupees. It's a budget friendly razor. Definitely you can try this one.
ஸோ கைஸ் இந்த எம்டி ஹால் எம்டி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.